என் பேர் ஜான் வில்லியம். இங்கே ஈஸ்தாம்பரத்துலேருந்து வரோம் நாங்கள். நான் சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்திருந்தேன். நான் ஒரு 15 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன். ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த கம்பெனிலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரியப்பட்டுட்டு இருந்தேன். பட் நான் ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நான் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட கம்மியான சம்பளத்துக்கு தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே இருந்துச்சு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஜெப கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிஞ்சதும் எல்லோரும் லைனாக வந்து ஐயாட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேஜுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு 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 உணர்வு வந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு ஒரு என்ன மனசில் தோணுச்சுன்னா, நம்ம வந்து இந்த தடவை எனக்கு வேலை பிரச்சனையை பற்றி நம்ம ஐயாட்ட சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டாம். கடவுள்கிட்ட இருந்து ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தை தான் ஐயா வந்து எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க. நமக்கு கடவுள்கிட்ட இருந்து என்ன வசனம் வருதுங்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல வேணாம், நம்ம போய் ஐயா அப்படியே நிற்போம், அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதை கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தவன் அந்த மனநிலை எனக்குள்ளே தானாக வந்துச்சு. நான் ஐயா கிட்டே போனேன், அமைதியாக நின்னேன். ஐயா என்னை தொட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீ வாளாக்காமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ பட்டணத்தில் மட்டுமல்ல வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வசனத்தை வந்து என் வேலையோடு நான் கம்பேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம கீழே போக மாட்டோம், மேலே தான் போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. இது நம்ம வேலை நிமித்தமாக தான் இந்த வசனம் நமக்கு வந்துச்சு எனக்கு தோணுச்சு. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலைக்கு கேட்டிருந்தேன். அப்போதைக்கு எனக்கு அந்த வேலை கிடைக்கல. அந்த கம்பெனிலேருந்து திருப்பி எனக்கு கால் பண்ணாங்க. அது இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு டாப் 5 கம்பெனிக்குள்ளே அந்த கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிலேருந்து எனக்கு திருப்பி எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நான் வீட்டில் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த இன்டர்வியூ நீங்கள் போங்க, ஐயா சொன்ன வசனத்தை ஞாபகம் வச்சுட்டு அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆனேன். எனக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒரு 5000 ரூபாய் கம்மி தான் எனக்கு வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. எனக்கு இந்த கம்பெனியில் இன்டர்வியூ முடிஞ்சமே எனக்கு எவ்வளோ சேலரி வேணும்னு கேட்டாங்க. நான் இப்போ வாங்கியிருக்க சம்பளத்தை விட ஒரு சில சேலரி கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லி நான் கேட்டிருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் ஹெச்ஆர் எனக்கு திருப்பி கூப்பிட்டு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன சம்பளம் கேட்டீங்களோ அந்த சம்பளத்தோட அதிகமாகவே உங்களுக்கு சம்பளம் அப்ரூவ் ஆகிருக்கு, நீங்கள் வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்துக்காக அவர் அதுபடி என்னை வழிநடத்தி அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து நினச்சி சந்தோஷத்தோடு இன்றைக்கி நான் அந்த சாட்சி சொல்ல வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். என் பேர் ஜெனிட்டா. நாங்கள் பள்ளிக்கரணையிலேருந்து வரோம். கொஞ்சம் இயர்ஸாகவே அங்கிளோட ப்ரேயர் மீட்டிங்க்கு வருவேன். 2 சாட்சி. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கூலில் வந்து அவ்வளோவெல்லாம் ரொம்பலாம் நல்லா படிக்க மாட்டேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் யூஜியில் வந்து எனக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஆனால் ஏசப்பா கிட்ட சொன்னேன், உம்முடைய சித்தம் ஏசப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு வாட்டியும் நான் ப்ரே பண்ணும் போது எனக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயம் எப்படி நம்ம ப்ரேயர் பிலீவ் பண்ணால் நடக்கும் அப்படின்னு அங்கிள் சொல்லுவாங்களோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறைய நடந்திருக்கு. யூஜி படித்து வெளில வரும்போது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக எல்லா டீச்சர்ஸும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நான் வெளில வந்தேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து. அதே மாதிரி பிஜியில் வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணேன். என்னோடய ட்ரீம் காலேஜ் வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூரில் இருந்தது, அதுவும் மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணேன். கிடைக்காது கண்டிப்பாக, ஏன்னா நம்மளாம் தகுதியே இல்லை அப்படின்னு நினச்சேன். அங்கிள்கிட்ட இங்கே மே மந்த் வந்து ப்ரே பண்ணும்போது உன்னை ஷைனிங் ஸ்டாராக கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வியூ அன்னைக்கு என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ப்ரேயர் கால் பண்ணிவிட்டு நான் வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூட என்னால் முடியல, அவ்வளோ பயந்தேன் நான். அப்போ இன்டர்வியூ என்னமாச்சு அப்படின்னு சொல்லும் போது இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும் போது அவங்களே ப்ரே பண்ணாங்க, இந்த மாதிரி உன்னை நம்பாத, உன் கர்த்தரை நம்பு, உன்னோட இன்டர்வியூ யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட கண்களில் வந்து தயவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுபோல் ஏசப்பா எனக்கு வந்து நல்ல காலேஜில் என்டர் ஆகிறதுக்கு கிருபை செஞ்சார். அதே மாதிரி இப்போது காலேஜில் என்டர் ஆகிட்டு எல்லோரும் சொன்னாங்க பெங்களூர் எப்படி போய் படிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணேன். ப்ரே பண்ணும்போது அங்கிள் மூலியமாக காலையில் நான் மே மந்த்லேருந்து 5 minutes டெய்லி காலையில் அந்த வீடியோஸ் வரும், அது பார்க்கும்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு, மித்ததெல்லாம் கர்த்தர்கிட்ட கொடு,
அவரை பார்த்து பாருன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து அங்கே வந்து நிறையா ஃபீவர்ஸ், நிறைய பேர் ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து கர்த்தர் வந்து ஹெல்த்தியாக நல்லா அங்கே வச்சுருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எடுத்து வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறது வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்பாமார்களுக்குன்னு தனி அபிஷேகம் இருக்குது. நிறைய பிள்ளைகளுக்கு அது தெரிகிறதில்ல. அப்பாவுக்குன்னு ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ், அம்மாவுக்குன்னு ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ். அப்பாமார்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அம்மாமார்களுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இந்த அம்மாமார்கள் பிள்ளைகளை 10 மாதம் தன்னுடைய கருவிலே சுமக்கிறார்கள். 10 மாதம் அந்த பிள்ளைகளை சுமக்கிற நேரத்திலே அவங்க விரும்பின எல்லா பொருளையும் சாப்பிட முடியாது. காலையில் எழும்பி சுறுசுறுப்பாக எதையும் செய்ய முடியாது. டல்லாக இருக்கும், தலை சுற்று வரும், எல்லா பொருளும் சாப்பிட முடியாது. சில நேரங்களில் வாந்தி வரும். அது நினச்ச நேரத்தில் முன்னாடி உருண்டு புரண்டு படுத்தது மாதிரி படுக்க முடியாது. நீங்கள் கர்ப்பிணி பெண்களை பார்த்துருக்கிறீங்களா? அவங்க இப்படி நேரம் நிமிர்ந்து படுத்துட்டு கொஞ்சம் நேரம் திரும்பி படுக்கணும்னா அப்படியே திரும்பி படுக்க மாட்டாங்க. அப்படியே டக்குன்னு ஒரு நிமிஷம் கரெக்டாக இருந்து பக்குவமாக தான் திரும்புவாங்க. அதே போல் அங்கேருந்து பல்ட்டியெல்லாம் அடிக்க மாட்டாங்க. பக்குவமாக அந்த பிள்ளை நசுங்கி விடாதபடிக்கு அப்படியே திரும்பி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் திரும்புவாங்க. அப்போ பாருங்கள், அந்த 10 மாதம் அந்த தாய் தன் பிள்ளைக்காக தியாகம் பண்ணி 10வது மாதம் அந்த பிள்ளைய கர்ப்பத்திலேருந்து வெளியே எடுத்த உடனே அந்த பிள்ளையை யார் கையில் கொண்டு கொடுப்பாங்க? டாக்டர்ஸ் கவனிச்சிருக்கிறீங்களா? அந்த லேபர் வார்டுக்கு வெளியே அப்பா காத்துக்கிட்டே இருப்பார். தன்னுடைய பிள்ளையுடைய குரல் அங்கே கேட்கும். அது கத்தும்போது தான் ஓகே, எனக்குன்னு ஆண்டவர் ஒரு சந்ததி இந்த பூமியில் கொடுத்துட்டாருன்னு வெளியே நின்று அந்த அப்பாவுக்கு வர்ற சந்தோஷத்தை பார்க்கணுமா அந்த நேரத்தில் அவருக்கு. ஏன்னா லேபர் வார்டுக்கு வெளியே நின்னா உள்ள குழந்தை பிறந்த உடனே அழுகிற சத்தம் வெளியே கேட்க இவருக்கு அதை குழந்தை அழும், இவர் சந்தோஷத்தில் அழுவார். அல்லேலூயா. தலைகால புரியாது. இப்போ நான் அப்பா ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு பெரிய பெருமை அவருக்கு வந்துடும். அப்போ வெளியே நின்று சந்தோஷமாக அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்க்க காத்துக்கிட்டே இருப்பார். அந்த நர்ஸுங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளையை தொடச்சி ஒரு குட்டி டவலில் வச்சு அந்த குழந்தைய பொதிச்சு பிள்ளையுடைய அப்பா யாருன்னு தான் வந்து கேட்பாங்க. பிள்ளையுடைய மாமா யாருன்னு கேட்க மாட்டாங்க. பிள்ளையுடைய அத்தை எங்கேன்னு கேட்க மாட்டாங்க. பிள்ளைக்கு அப்பா யார்? அப்பா வெளியே ரெடியாக நின்றுட்டுருப்பார். அந்த பிள்ளையை தூக்கி பிறந்த உடனே அப்பா கையில் கொடுப்பாங்க. அன்றைக்கு அந்த பிள்ளையை கையிலே ஏந்துகிற அந்த தகப்பன் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளையையும் பிள்ளைகளுடைய செலவுகளையும் பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவைகளையும் அவன் சுமந்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அம்மாமார் பிள்ளைகளை மிஞ்சி போனால் இடுப்பில் இப்படி சுமப்பாங்க. அம்மாமார் சுமக்கிறது இடுப்பில் சுமப்பாங்க, கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய தோள் மேலே உட்கார்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆமேன். ஆமாம், அப்பாமார்கள் பார்த்திங்கன்னா குழந்தைய தூக்கி தோள் மேலே வச்சுட்டு அந்த பிள்ளை தன்னை விட பெரிய பிள்ளையா அவங்க தகப்பனுக்கு ஒரு ஆசை. பரவாயில்ல, எனக்கு மேலே என் பிள்ளை உட்கார்ந்துருக்கு, மேன்மையாக இருக்குது. அந்த பிள்ளைக்கெல்லாம் பக்கத்தில் யாராவது போகும்போது பார்த்தா பெருமையோடு பார்க்கும், எங்கள் அப்பா தோள் மேலே நான் உட்கார்ந்துருக்கிறேன்னு. அந்த குட்டி பிள்ளைகளுக்கு அப்பா தோள் மேலே உட்கார்றது ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. அதே போல் வீட்டில் குதிரை சவாரி பண்ணுறதுக்கு அம்மாவை பிள்ளைங்க தேடாது. அம்மாவை குனிய வச்சு அந்த முதுகு மேலே பிள்ளை குதிரை சவாரி பண்ணாது. அப்பாவை தான் கூப்பிட்றோம், அப்பா குனிங்கன்னு சொல்லும். அப்பாவுடைய முதுகு மேலே தான் அந்த பிள்ளைங்க அழகாக உட்காந்து குதிரை சவாரி பண்ண. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த அப்பா என்கிற உறவு மகிமையான ஒரு உறவு.
அந்த தாய் 10 மாதம் ஆனவுடன் அந்த குழந்தையை பத்து தகப்பன் பையில கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைக்காக சம்பாதிக்கிறது, அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்திற்காக ஓடுவது, உழைப்பது, பிள்ளையுடைய திருமண காரியத்திற்காக பணம் சேர்ப்பது, பிள்ளைக்கு பிறக்கிற குழந்தைக்கு நகை போடுவதற்காக பணம் சேர்ப்பது, அதன் பிறகு பேரப்பிள்ளை பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கூடவே சுத்துவது என்று சொல்லி, அந்த பேரப்பிள்ளைகளுடைய கல்யாணம் ஆனால் கூட அந்த பேரப்பிள்ளைக்கு தன்னால் ஆகிற காரியங்களை செய்வது என்று சொல்லி ஒரு தகப்பன் சாகிறது வரைக்கும் அந்த பிள்ளையுடைய பின்னணியிலே ஓடிக்கொண்டே இருப்பான். இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மேலே சுமந்து கொண்டு போகிறது போல நம் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் தோள் மேலே சுமந்து கொண்டு வருகிறதை நீங்கள் உணர முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் பிள்ளைகள் நடக்க முடியாத நேரத்தில் அந்த பிள்ளைகள் வந்து தகப்பனிடத்தில் சொல்லும், அப்பா என்னால் நடக்க முடியலை. அந்த தகப்பன் எவ்வளவு வயதானவனாக இருந்தாலும் முடியலைன்னா கூட என் பிள்ளைக்காக என் வலியெல்லாம் நான் சகிச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு சுமக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மோசே சொல்லுகிறான், இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றது வரைக்கும், அப்படின்னா கானான் தேசத்துக்கு போகிறதுக்குள்ள பார்டர் வரைக்கும், அந்த யோர்தான் தேசம் வரைக்கும் அந்த 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே ஆண்டவரே உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, அங்கிருந்து கிளம்பும் பொழுது 1 வயசில் இருந்த பிள்ளை இங்கே வந்து இந்த பார்டர் வரும்பொழுது 40 வயசு. ஆனால் 1 வயசில் அந்த பிள்ளைக்கு போட்ட அந்த வஸ்திரம் இந்த 40 வருஷமாக கிழியவே இல்லை. அந்த பிள்ளைக்கு 15 வயசில் போட்டுட்டு கிளம்புன அந்த செருப்பு 40 வயசு வருகிறது வரைக்கும் அந்த செருப்பு பிஞ்சி போகலை, செருப்பு தேஞ்சி போகலை. அப்போ பிள்ளை பிறந்த மாதிரியே அப்படி இருந்ததா? இல்லை. அந்த பிள்ளை வளர வளர அந்த பிள்ளை போட்டிருந்த ஆடைகளும் அதற்கு விரிவடைந்து கொடுத்து கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அற்புதங்கள். ஆமேன். அன்றைக்கு ஒரே ஆடை, அவங்க இந்த பார்டர் வந்து கானான் தேசத்துக்குள்ளே போகிறது வரைக்கும் அந்த ஆடை அவர்களுக்கு விரிவடைந்து கொடுத்து கொண்டிருந்தது. ஏன்னா அந்த தகப்பன் தோளிலே அந்த பிள்ளைகள் சுமக்கப்படும் பொழுது தகப்பனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு போனது. பரலோக அப்பாவுடைய வல்லமை அவர்களுக்குள்ளே கடந்து போனபடியினாலே அவர்கள் செருப்பு கிழிந்து போகவில்லை. ஏன்னா அந்த வனாந்தரத்தில் இப்போமே நீங்கள் போனால் பார்க்க முடியும், ஒரு கடையை நீங்கள் அங்கே பார்க்க முடியாது, ஒரு டெக்ஸ்டைல்ஸ் அங்கே இருக்காது, ஒரு செருப்பு கடை அங்கே இருக்காது. அவங்க கிளம்பி 40 வருஷம் கழித்து அந்த கானான் தேசத்தில் போகிறது வரைக்கும் அந்த ஆடைகள் தான் விரிவடைந்தது. அந்த ஆடைகள் ப்ளீச் ஆகலை, கிளியலை, தச்சு போடுற அளவுக்கு நிலைமை வரல. அப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்கள் கண்டீர்களே என்று அன்றைக்கு மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல ஆண்டவர் இந்த இடத்திற்கு வந்து சேர்கிறது வரைக்கும் உங்களை சுமந்ததை நீங்கள் கண்டீர்களே. யாரை பார்த்து சொல்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் யார் அப்படின்னாச்சுன்னா, யாக்கோபை தான் ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றி யாக்கோபிடத்திலிருந்து வந்த அந்த 12 கோத்திரங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆமேன். இன்றைக்கும் இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை ஜனங்களும் இந்த 12 கோத்திரத்துக்குள் ஒரு கோத்திரமாகத்தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இத்தனை ஜனங்களும் யாக்கோபு என்கிற தேவ மனுஷனிடத்திலிருந்து வந்த சந்ததி. யாக்கோபுடைய பிள்ளையாகி யோசேப்பு தான் எகிப்திலே போய் நின்று அதன் பிறகு மற்ற பிள்ளைகள் எல்லாரையும் எகிப்து தேசத்திற்கு வரவழைத்து அங்கு பல லட்சக்கணக்காக அந்த ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். அவர்கள்தான் அந்த தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல் காத்தருளினார். இந்த யாக்கோபு ஆண்டவர் எங்க கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் கண்டுபிடித்தார்.
இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து தாயிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு மாமன் ஊருக்கு பிழைப்பிற்காக போகும் பொழுது ஒரு பாழான நிலத்தில் ஒரு அவாந்தரமான வெளியில் ஒரு கல்லை எடுத்து வச்சு அப்படியே படுத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை அங்குதான் கண்டுபிடிக்கிறார். அதன் பிறகு ஆண்டவரே அவனை நடத்தினார், ஆண்டவரே அவனை உணர்த்தினார், ஆண்டவரே அவனை கண்ணின் மணியை போல காத்தார். இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பன் தாயிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பிழைக்கிறதுக்காக வேண்டி புறப்பட்டான். பிழைப்பிற்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நிறைய பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீ பணம் கொடு, நான் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறேன், நீ கடன் வாங்கியாவது எனக்கு 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு, 50 லட்சம் கொடுன்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் பெற்றோருடைய பணத்தினால நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறீங்க. அது தப்பு. சில பிள்ளைங்க எனக்கு 5 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து ஏதாவது ஒரு வேலையில் என்ன சேர்த்து விட்டுருப்பா, அரசாங்க வேலையில் சேர்த்து விட்டுருப்பா அப்படின்னு நினைக்கிற நினைப்பு தப்பு. அப்போது ஒரு மனுஷன் ஒரு வாலிப வயது வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கை தரம் உயரணுன்னா என்ன அவசியம்னா அப்பாவுடைய செல்வமோ பணமோ அல்ல, அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம். அந்த பிளஸ்ஸிங்க்கு பக்கத்தில் எந்த பணமும் நிற்காது, எந்த நகையும் நிற்காது, வீட்டு செல்வங்களும் நிற்காது. அன்றைக்கு இவனை அனுப்பும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் கையில் செலவுக்கு இதை வச்சிக்கப்பான்னு கையில் பணம் கொடுத்து அனுப்பலை, ஜஸ்ட்டு பிளஸ்ஸிங்கை தான் கொடுத்தாங்க. ஆமேன். அந்த பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு போனான். அப்படின்னா அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு அவன் வெளியே வந்தான். அது ஆண்டவருடைய பார்வையிலே அருமையாய் காணப்பட்டபடியினாலே அவன் வருகிற வழியில் ஆண்டவர் சந்தித்து ஆண்டவர் அவனை பார்த்து அவனுக்கு தேவதூதர்கள் ஏறி இறங்க அனுபவத்தை காட்டுறார். எதுக்கு அடையாளம்னா உன் வாழ்க்கையில் தேவதூதர்கள் ஏறி இறங்க பண்ணும்படிக்கு ஜெப வாழ்க்கை இருந்தால். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார், நீ ஜெபம் பண்ணுப்பா, நீ ஜெபம் பண்ணினீன்னா போதும், அப்போ தேவதூதருடைய ஜெபத்தை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு வருவார்கள், அங்கிருந்து பதில் கீழே வரும் அப்படின்னு அவாந்தரமான ஊழையிடுதல் உள்ள இடத்துல நடுராத்திரியில் நடுநிசையில் ஆண்டவர் அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். நீ உங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு வந்துட்ட, இதுவும் உன்னுடைய ஜெபமும் இணைந்தால் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே உன்னை ஏறி வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்போ நிறைய பேருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு எப்போ இப்படி ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு எப்படி இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்றெல்லாம் சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறீங்க. இது உங்களுடைய டேன் நாள். இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படி அதிசயத்தின் தேவன் என்கிற பெயரோடு பிறந்த ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க இதோ உங்கள் வீடுகளுக்குள்ளே வருகிறார். அப்படியே டிவி பட்டிக்கு முன்னால் முழந்தால் போடுங்க, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். கண்களை மூடி செபிப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, அழைத்ததும் ஓடி வருகிறவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. நம்பிக்கையோடு எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார், அதிசயத்தின் தேவன் என் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டார் என்கிற நம்பிக்கையோடு தங்களுடைய இதய கண்களை திறந்து உம்மை தரிசித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொன்ன வசனத்தின்படியாக ஆண்டவரே, இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தீமையிலே முடியாமல் நன்மையிலே முடிவதாக ஆசீர்வதிக்கிறோம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று புலம்பின யோபுவை போல என் பிள்ளைகள் புலம்பாதபடிக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி எப்பொழுதும் உம்மை துதிக்க கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு வழி திறந்து தாரும். ஆண்டவரே, பிழைப்பிற்கு வழி இல்லையே, வாழ வழி இல்லையே, கடனடைக்க வழி இல்லையே, இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க வழி இல்லையே, உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி வந்து நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர்
கவலைப்படாத, நான் இருக்கிற மகளே, எனக்கு யாருண்டு, யார் இருக்கிறார்கள் என்று கேட்ட என் பிள்ளைகளுக்கு இதோ நான் இருக்கிறேன் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் கடன்களை அடைப்பேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வாரும். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து என் பிள்ளைகளை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் நல்ல வருமானங்களை கொடுத்து செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக இவர்களை நீர் மாற்றுவீராக. இவர்கள் வீட்டு வாசப்படியில் கிடக்கிற தரித்திரத்தின் ஆவிகளை வெளியேற்றி ஜெபிக்கிறேன். ஐஸ்வர்ய சம்மனராகி ஆண்டவர் என் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும். உடைய குடும்பத்திலே, ஊழியத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வையும் மேன்மையும் தாரும். பின்தங்கி கிடக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவர் முன்னணியிலே கொண்டு வருவீராக. உங்கள் கர்த்தர் முன்னே போகிறார் என்று சொன்னீரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கும்படி முன்னணியிலே போவீராக. திருமண தடைகள் உடைக்கப்படட்டும், கற்பத்தின் தடைகள் உடைக்கப்படட்டும், வியாபாரத்திலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள், படிப்பிலே காணப்படுகிற தடைகள் உடைக்கப்படுவதாக. என் ஆண்டவர் என் பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே. இவர்களுடைய ஜனங்களுக்கு முன்பாக, சொந்த பந்தங்களுக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார், இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகள் சொல்லத்தக்கதாக பெரிய காரியங்கள் செய்வீராக. பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும், பெரிய விடுதலை கிடைக்கட்டும், பெரிய சுகம் கிடைக்கட்டும், மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும். குறிப்பாக இந்த கொரோனாவினால் பயந்து போயிருக்கிற என் பிள்ளைகளுக்கு கொரோனாவிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை தாரும். இந்த கொரோனாவுடைய பின்னணி பாதிப்பாக இருக்கிறவருடைய பொருளாதார காரியங்களிலே ஆண்டவர் ஒரு செழிப்பை கட்டளையிடுவீராக. குடும்பத்தில் ஒருவேளை இந்த கொரோனா காலங்களிலே யாராவது மரித்து போனவர்களின் நிமித்தம் துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் இவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆண்டவர் இந்த இழப்பை ஈடுகட்டும்படி ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக். பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.